உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஸோ அந்த ஆடிலாஞ்சில் ஐஸ்வர்யா அவர்கள் எங்கள் அப்பா சங்கி இல்லை, சங்கியாக இருந்தால் அதில் நடிச்சிருக்க மாட்டார்னா சொன்னாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? எந்த அளவுக்கு படம் இருக்கு? இதுக்கிடையில் விஷ்ணு விஷாலுக்கு ஒரு காதல், அவனை ஊரே எதிரியாக பார்க்கறது, இப்படி பல்வேறு விஷயங்களை போட்டு குழப்பி. ஓகே, இப்போ இந்த கதைக்கு ரஜினி அவர்களின் கதாபாத்திரம் ஒத்து போதா, இல்லை திணிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கா சார்? கண்டிப்பாக இது திணிக்கப்பட்டது தான். விஷ்ணு விஷால் கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா, அதை நான் இன்னொரு இது பேட்டியில் கூட சொன்னேன், முடி வெட்டி 300 வருஷம் இருக்கும் போல். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேரக்டர் அவரும் ஒரு திறம்பட விளையாடக்கூடிய ஒரு அணிக்கான கேப்டனாக இருக்கிறார். பயங்கரமாக சில பேர் பாராட்டி இது பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா ரஜினி இந்தியாவிலேயே மிகச்சிறந்த இயக்குனராக வந்துவிட்டார், அந்த ரேஞ்சில் இது பண்ணுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்ட்லாம் படத்துக்குள்ளே இருக்குது. அப்படி இருந்து இந்த படம் சரியாக அமையாமல் போடுறது என்ன காரணம் சார்? இல்லை, காரணமே அதான். உங்கள் அழுத்தமான கதை இருக்கணும். நீங்கள் கதையிலே ஏகப்பட்ட கதை சொல்கிறீங்க, அங்கேயும் மைனஸ். ஏன்னா ரஜினி இதில் சிறப்பு தோட்டத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து விளம்பரம் செய்யப்பட்டது. ஆனால் நீங்கள் படத்துக்கு போனீங்கன்னா யார் சிறப்பு தோற்றங்கிறதே ஒரு குழப்பமாக இருக்கும். லால் சலாம் ஒரு சக்ஸஸான படம் கிடையாது, அதான் உண்மை. ஃபஸ்ட்டு படம் சக்ஸஸ் ஃபிலிமாக அமைந்தது யாருக்கு? ஐஸ்வர்யா ரஜினிக்கு 3. ஆனால் அது தனுஷ் இருந்தார். இப்போ தான் தெரியுது ஒருவேளை அது தனுஷ் தான் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு இது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இனி நம்ம கூட தஞ்சை அமலன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஓகே சார், லால் சலாம் ஒரு படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்னா ஒரு ஆடி லான்ச் சொல்லலாம். ஸோ அந்த ஆடி லான்ச்சில் ஐஸ்வர்யா அவர்கள் எங்கள் அப்பா சங்கி இல்லை, சங்கியாக இருந்தால் அதில் நடிச்சிருக்க மாட்டார்னா சொன்னாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? எந்த அளவுக்கு படம் இருக்கு? என்னென்னா, ஒரு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிற படமாக நினச்சிக்கிட்டு பண்ணியிருக்காங்க. அது அந்த கிளைமாக்ஸ் நெருங்கும்போது சில காட்சிகளில் சில வசனங்களில் ரஜினி பேசுகிற வசனங்களை அது இருக்குது. வேறு வேறு வழிபாடு இருக்கலாம், வேறு வேறு தெய்வங்கள், வேறு வேறு அதான் வேறு வேறு முறைகள் இருக்கலாம், வேறு வேறு மதம், வேறு வேறு வழிபாட்டு முறை இருக்கலாம், ஆனால் ஒரே கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த கிளைமாக்ஸ் சீனில் பார்த்தீங்கன்னா சந்தனக்கூடுக்கு இழுக்கிற அந்த தேரை அதாவது அந்த ஊருக்குள்ளே தேரை கொளுத்திடுவாங்க. இந்துக்கள் நடத்துகிற அந்த தேர் திருவிழா இதை ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க கொலாப்ஸ் பண்ணி அந்த தேரை எரிச்சிருவாங்க. அதனால் இப்போ திருவிழா நடத்துக்கு தேர் இல்லையே அப்படிங்கிறப்ப இவர் மொய்தீன் பாய், இஸ்லாமியரான ரஜினி, அவர் சந்தனக்கூடு நடத்துகிற அந்த திருவிழாவுக்கு எடுக்கிற அந்த தேரை இஸ்லாமியர்கள் இழுக்கிற தேரை கொடுத்து அந்த தேரில் இந்து சாமியை வச்சு இது பண்ணுற மாதிரியான ஒரு காட்சிகள் இருக்குது. இது மத நல்லிணக்கத்தை பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டுமே இருந்தால் போதுமா? இது ஒரு சப்பை கட்டு மாதிரி ஒரு அங்கங்கே இது பண்ணிவிட்டு ஒரு மத நல்லிணக்கத்தை போதிக்கிற மாதிரியான ஒரு படம் அப்படின்னு இவங்களாம் பூஸ்ட் பண்ணிவிட்டு, அல்லது சிலர் அதை பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இல்லை, மத நல்லிணக்கத்தை போதிக்கிற மாதிரியான படம். அதை ரொம்ப அச்சிர சுத்தமாக சொன்ன படம்னாக்கா சமீபத்திய உதாரணம் எடுத்துக்காட்ட அயோத்தி. அயோத்தி ஒரு ஆழமான சிந்தனை இருக்கும், மனித நேயம் இருக்கும், இந்த நீயா நானா அந்த பாகுபாடு இல்லாமல் மனிதம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதைச்ச படமாக அதை பிரச்சார நெடி இல்லாமல் அழகாக வலியுறுத்தின ஒரு படமாக நான் அயோத்தியை பார்த்தேன். அந்த மாதிரி இருக்கணும் தவிர இதில் ஒரு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துறா சொல்லிட்டு கதையின் போக்கு எங்கெங்கேயோ செதறி தெரிச்சு ஓடுது. ஏதாவது ஒன்று சொல்ல வரணும்ல, அது இல்லாமல் உள்ளூரில் 2 கிரிக்கெட் டீமு அது மோதிக்குது, அதில் ஏற்படும் பிரச்சனைகள், அப்புறம் உள்ளூரில் ஏற்படுற மத கலவரம், அதை தூண்டி வர அரசியல் அமைப்புகள், அரசியல் சுயநலவாதிகள், அது இல்லாமல் இங்கேருந்து போய் மும்பைக்கு பிழைக்க போன மொய்தீன் பாய், அதாவது ரஜினி கேரக்டர், ஒரு கர்ச்சிப் விற்பனையில் ஆரம்பித்து பெரிய டெக்ஸ்டைல் முதலாளியாக வளர ஒரு கதை அப்படின்னு இப்படி பல கதைகள் சொல்லப்படுது. அதனால் இது கதைன்னு சொல்லப்போனால் அங்கங்கே இதுக்கிடையில் விஷ்ணு விஷாலுக்கு ஒரு காதல், அவனை ஊரே எதிரியாக பார்க்கறது, இப்படி பல்வேறு விஷயங்களை போட்டு குழப்பி தயிர் சாதம், சாம்பார் சாதம், புளியோதரை, பிரிஞ்சி இது எல்லாமே ஒன்றா கலந்து சாப்பிட வச்சா எப்படி இருக்கும்
அப்படி ஒரு கலவையாக அந்த படத்தை அப்படி ஒரு கதையாக தான் நான் பார்க்குறேன். படத்தோட கதை வசனம் வேற ஒருத்தர், திரைக்கதையும் இயக்கமும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ஆனால் அந்த முதல்ல ஒரு படத்துக்கு மெயினே வந்து முதுகெலும்பே வந்து கதையும் இருந்தால் கூட ரத்தமும் சதையுமாக இருக்கிற விஷயம் வந்து திரைக்கதை. ஒரு திரைக்கதை தான், ஒரு திரைமொழி தான் ஒரு படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு படைப்பாக அவுட்புட்டாக கொண்டு வரும். ஆனால் அந்த திரைக்கதையில் நீங்கள் ஒரு குழப்பத்தையோ சறுக்கலையோ ஏற்படுத்தினீங்கன்னா ஒரு சலிப்பையும் அதிருப்தியும் அயற்சியும் கொடுக்குற ஒரு கதை வடிவமாக படைப்பாக வந்து மாறும். அப்படி ஒரு படமாக தான் இது வந்து ஒரு குழப்பத்தின் உச்சிக்கு நம்மளை அழைத்து செல்கிற ஒரு கதையாக படமாக தான் அது லால் சலாமாக நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ கிரிக்கெட் சம்மந்தம் நிறைய படங்கள் நம்ம வந்திருக்கு பார்த்துருக்கோம். ஸோ இந்த கதை அதுக்கு வேறுபட்டு இருக்கா, இல்லை அதே பேட்டர்ன் தான் எதுவும் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று இந்த கிரிக்கெட்டை எடுத்திங்கன்னா கிரிக்கெட் சென்னை 28 பார்த்துட்டோம், அதன் பிறகு படம் பார்த்துட்டோம். இப்போ சமீபத்திய ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் பார்த்துட்டோம். அந்த ப்ளூ ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு, அந்த கிரிக்கெட்டுக்குள்ளே இருக்கிற அரசியல், அந்த கிரிக்கெட்டுக்குள்ளே இருக்கிற மத ஜாதி அரசியல், இப்படி ஒரு ஒரு மிக்சடாக ஒரு கதை பண்ணியிருப்பாங்க. அதில் உள்ள காதல் அப்படின்னு ஒரு அழகாக அந்த நெரேஷன் வந்து நல்லாயிருக்கும். இந்த கதை சொல்லாடலுங்கிற ஒரு ஒரு உத்தி இருக்குல்ல, அதை வந்து அழகாக அந்த இயக்குனர் வந்து கையாண்டிருப்பார். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட்டை மையமாக கொண்டு அதில் உள்ள விஷயங்கள் தான், அதுக்குள்ளே இடையில வந்து ரஜினிகாந்த் வருவார், தலையிடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சா, நம்ம நினைக்கிறதுக்கு அகென்ஸ்டாக வெவ்வேறு கிளைக்கதைகள், வெவ்வேறு ஃப்ளாஷ்பேக்குகள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்னு போயிட்டுருக்கு. நம்மளுக்கு எங்கடா இருக்கும் நம்ம அப்படின்னு ஒரு ஒரு பதட்டமும் குழப்பமும் உண்டாயிருது. அந்த மாதிரி ஒரு தெளிந்த நீரோடையாக இருக்கணும் அந்த திரைக்கதை. அதில் வந்து ஒரு திரைக்கதை ஆசிரியராக இயக்குனராக, ஏன்னா கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து இயக்குனர் தான். எவ்வளோ டெக்னீஷியன் இருக்கலாம், எவ்வளோ பெரிய நடிகர்கள் இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி வேலை வாங்கி அதை அவுட்புட்டை அழகாக கொண்டு வரது வந்து இயக்குனர் கையில் தான் இருக்குது. அதுலேயும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சரிக்கு இருக்கார். அந்த 3 படம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க, ஒழுங்காக பண்ணியிருந்தாங்க. ஒரு திரைப்படத்திற்கான மொழியாக இருந்தது, திரைமொழி இருந்தது. அது கூட ஒரு சந்தேகம்னா அது ஒருவேளை தனுஷ் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா தனுஷ் இருந்தார், அப்போ நல்ல டெக்னீஷியன் இருந்தாங்க. இதுலேயும் டெக்னீஷியன்லாம் இருக்காங்க. ஆனால் ஒரு சறுக்கலை சரியான ஆளை. ரெண்டாவது, இந்த மாதிரி படம் வந்து அவரால் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அவரோட லைஃபே வேறு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வாழ்ந்த வாழ்க்கை, வளர்ந்த விதம், ஒரு நகரத்துவாசி. அப்படி இருக்கப்ப ஒரு லோக்கல் உள்ளூர் திருவிழாவை கதை பண்ணுறது, அதை திரைக்கதை பண்ணுறது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வராது. அந்த ரத்தமும் சதையுமா அவங்க அந்த 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 இடத்த அனுபவித்து, அந்த இடத்த வாழ்ந்து, அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாவது அதை நோட் பண்ணி அப்படி பண்ணால் தான் அந்த அனுபவ அறிவு வரும். அது இல்லாமல் பண்ணும்போது தான் இந்த சர்க்கிளை சந்திக்கிறாங்க. ஏன்னா ஒரு கிராமம், இந்த கிராமத்தில் உள்ள விஷயங்கள், அதில் உள்ள அரசியல், திருவிழா நடத்தப்படுற முறைகள் இப்படி தான் காட்சிப்படுத்தப்படுது. அது வந்து இவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லாதனால அது எல்லாமே வந்து ஒரு ட்ராமாவாக ஆயிடுது. அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு 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 தெளிவாக சொல்லாமல் திரைக்கதை பெரிய ஒரு சறுக்கலாக இருக்கிறதுனால ரசிகனுக்கு வந்து கண்டிப்பாக அதிருப்தி தான். ஓகே, இப்போ இந்த கதைக்கு ரஜினி அவர்களின் கதாபாத்திரம் ஒத்து போதா, இல்லை திணிக்கப்பட்ட மாதிரி ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பாக இது திணிக்கப்பட்டது தான். ஏன்னா அவருடைய கேரக்டர் வந்து துண்டா நிற்கிது. அந்த அவருடைய மொய்தீன் பாய்ங்கிற கேரக்டரை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு கதை பண்ணலாம். அது வந்து அறத பழசான கதையான கூட அதில் நீங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் சொல்லப்படுற விஷயங்கள், காட்சிகள், டைலாக்குகள் எப்படி அதை வந்து கையாளுறீங்க அப்படிங்கிற பொறுத்து அதை வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் அதான் அவர் வந்து இங்கேருந்து போகிறார், ஒருத்தர் போய் ஒரு சாதாரண கர்ச்சீப்பு விற்பனையில் ஆரம்பித்து பெரிய தொழிலதிபராக மாறுறாரு அப்படின்னு. ஆனால் அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா அதுலேயும் குழப்பம் இருக்குது. அவர் வந்து ஒரு தொழிலதிபர், பெரிய தொழிலதிபர் ஆகிட்டார், நியாயமாக தொழிலை செய்யக்கூடிய ஆள். அப்படி இருக்கிறவரை வந்து திடீர்னு தாதா மாதிரி காட்டுறது, டான் மாதிரி காட்டுறதுலாம் வந்து செயற்கையாக இருக்குது, திணிப்பாக இருக்குது. அவர் வந்து அவருடைய பையன்தான் விக்ராந்த். அவர் வந்து இந்திய கிரிக்கெட் அணியில் விளையாடக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஆளாக, அவர் இந்திய அணியில் விளையாடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கனவாகவும் இருக்கும், அவங்க அப்பா மொய்தீன் பாய் ரஜினியோட கனவாகவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா இங்கே உள்ளூரில் விளையாடுறதுக்கு வரும். யார்? விக்ராந்த். வரப்போ இங்கே சில பிரச்சனைன்னு அவர் ஓடியார். ஏன்னா அவருடைய சொந்த ஊர், இங்கேருந்து தான் போயிருப்பார் ரஜினிகாந்த். இங்கே வருவார், இங்கே நடக்கிற விஷயத்தில் அவர் தலையிட்டு இது பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு குழப்படியாக போகும். இப்போ ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு இந்திய கிரிக்கெட் அணியில் விளையாட தகுதி உள்ள ஒரு ஆள்,
ரஞ்சி கோப்பைக்கு செலக்ட் ஆகிருப்பார். அப்படி உள்ள ஆள் இங்கே லோக்கலில் வந்து விளையாடுறாரு. பார்த்தா அந்த போட்டியில் நடக்கிறப்ப நியாயமான முறையில் நடந்துக்கிறதுல ரவுடித்தனமாக பொறுக்கித்தனமாக நடந்துக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது. அதே மாதிரி விஷ்ணு விஷால் கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா, அதை நான் இன்னொரு இது பேட்டியில் கூட சொன்னேன், முடி வெட்டி 300 வருஷம் இருக்கும் போல். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேரக்டர் அவரும் வந்து ஒரு திறம்பட விளையாடக்கூடிய ஒரு அணிக்கான கேப்டனாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 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 நல்ல நியாயமான கேப்டன் அல்லது ஒரு நல்ல கிரிக்கெட்டர் வந்து ஒரு ரவுடித்தனமான வேலைகளை இறங்குறதோ, அந்த தோற்றமே பார்த்தீங்கன்னா காட்டுப்பய மாதிரி முடியை வளர்த்துக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு காட்டுப்பயமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் இந்த டிசைன் பண்ணுறது யார்? இயக்குனர் தான். அதில் அந்த ஒரு கேரக்டரை வடிவமைக்கிறதே உங்களால் முடியலை. அப்படிங்கிறப்ப படத்தை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது இது ஒரு சாட்சி. இது மாதிரி துண்டு துண்டாக வருது. திடீர்னு பார்த்தா தம்பி ராமையாவை அந்த வில்லன் ஒருத்தர் எட்டி மிதிக்கிறாரு, அவர் சென்டிமெண்ட்டாக கொதிக்கிறாரு. இப்படி துண்டு துண்டாக போகுது. அதே மாதிரி ஜீவிதா இவங்களோட அம்மா, விஷ்ணு விஷாலோட அம்மா வராங்க. அவங்க ஒரே அழுக்காட்சி பொம்மையாக அழுது வடிக்கிறது, சென்டிமெண்ட்டாக அண்ணன்ட்டு ரஜினிகாந்த் இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து அதான் இடைச்சர்களாக ஒரு படத்தை வந்து தொய்வு இல்லாமல் கொண்டு போக முடியல அவங்களால. ஒரு 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 வல்லமை புரிந்தே ஒரு இயக்குனராக அது என்னன்னு தெரியல, பயங்கரமாக சில பேர் பாராட்டி இது பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா ரஜினி வந்து இந்தியாவிலேயே மிகச்சிறந்த இயக்குனராக வந்துவிட்டார், அந்த ரேஞ்சில் இது பண்ணுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு அயோத்தி பண்ண வேலையை ஒரு 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 5% படம் பண்ணுனா கூட சபாஸ் சலாம் போடலாம். அது செய்யலை. அப்படி இருக்கும்போது ஒரு இயக்குனராக அவங்க வந்து தோல்வி பெற்ற இயக்குனராக தான் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்ட்லாம் படத்துக்குள்ளே இருக்குது. அப்படி இருந்தும் இந்த படம் சரியாக அமையாமல் போடுறது என்ன காரணம் சார்? இல்லை, காரணமே அதான். உங்கள் அழுத்தமான கதை இருக்கணும். நீங்கள் கதையிலே வந்து ஏகப்பட்ட கதை சொல்கிறீங்க, அங்கேயும் மைனஸு. இல்லை அப்படி சொல்கிறத நீங்கள் எத்தனை ஒரு படத்தில் ஒரு 5 கதைகளை வச்சுட்டு அந்த 5 கதைகளும் ஒரே முடிச்சில் வந்து சேர்கிற மாதிரியான படங்கள்லாம் வந்திருக்கு. அதை வந்து நீங்கள் சொல்கிற விதம்னு இருக்குல்ல, அதுதான் திரைக்கதை. அதில் வந்து ஐஸ்வர்யா சோபிக்கலை, அது தெரியல, அவ்வளோதான். திரைக்கதையோட அடிப்படையே தெரியாமல் அந்த படத்தை பண்ணது தான் அந்த விளைவு. லைக்காங்கிறது எவ்வளோ ப்ரொடக்ஷன். சுபாஸ்கரன் வந்து ரஜினியோட மிகப்பெரிய விசிறி. அதனால் எவ்வளோ பட்ஜெட் வேணாலும் கொடுத்துருப்பாரு. ரஜினிகாந்த் மகள் வந்து இயக்குறாங்க, ரஜினிகாந்தும் சிறப்பு தோட்டம் நடிக்கிறாரு அப்படின்னாக்கா எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க அந்த பார்த்தீங்கன்னா ஒரு பேத்தலாக இருக்கும். மும்பைன்னு சொல்கிறாங்க, மும்பைக்கான எந்த அறிகுறியுமே அந்த படத்தில் இல்லை. ஒரு சில இது ஆங்கிளில் வந்து காட்டுறாங்க தவிர, அந்த இன்டீரியல் மட்டும் ரஜினிகாந்த் வீடு மட்டும் பிரம்மாண்டமாக இருக்குது, அவ்வளோதான், பேலஸ் மாதிரி காட்டுறாங்க. மற்றபடி பார்த்தா இங்கே லோக்கல் இந்த கிராமத்தில் என்னவோ அதே மாதிரி தான் மும்பை மாதிரி ஒரு ரெண்டாவது டக்குன்னு இங்கே வர்ற மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு இங்கே இருப்பாங்க, மும்பை எங்கே நடக்குது கதை அப்படிங்கிறவே ஒரு குழப்பமாயிரும் திடீர்னு. அந்த மாதிரி ஒரு தெளிவு இல்லாமல் பண்ணியிருக்கிறதுனால அது நீ எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் நடிக்கலாம், அதெல்லாம் தாண்டி படம் வந்து பிடிச்சிருந்தா தான் ரசிகன் வந்து இது பண்ணுவான், இல்லைன்னா அப்படி தட்டி விட்டு போயிட்டே இருப்பான். இது ரஜினி ரசிகனை கொஞ்சம் திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரஜினி இதில் சிறப்பு தோட்டத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து விளம்பரம் செய்யப்பட்டது. ஆனால் நீங்கள் படத்துக்கு போனீங்கன்னா யார் சிறப்பு தோற்றங்கிறதே ஒரு குழப்பமாக இருக்கும். விக்ராந்தா, விஷ்ணு விஷாலா, இல்லை விஷ்ணு விஷாலுக்கு காதலியாக நினச்சவங்களா அப்படின்னு பார்த்து தம்பி ராமையாவை செந்திலா அப்படின்னு ஒரு இது கபில் தேவ் நடிச்சிருப்பார். அதுதான் உண்மையாக சிறப்பு தோற்றம். இவர் வந்து ஆரம்ப காட்சியிலேருந்து கிளைமேக்ஸ் சொல்லி ரஜினி வராரு, அப்புறம் எங்கே சிறப்பு தோற்றம்? இது முழு நீள ரஜினிகாந்தோட படம் தான். ஆனால் ஒரு தோல்வி பெற்ற, அதாவது கையாள தெரியாத, ஒரு இயக்க தெரியாத, திராணி இல்லாத ஒரு இயக்குனர் படத்தில் ரஜினி நடித்த படம். ஓகே, இப்போ ரஜினி அவர் நடிப்பு எந்த அளவுக்கு படத்துக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு சார்? இல்லை, ரஜினியோட நடிப்பு அப்படிங்கிற பார்க்குறப்ப நம்ம வந்து அதில் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம், ரொம்பவே சிறப்பாக. பொதுவாக வந்து ரஜினி வந்து ஸ்டைல் தான் பண்ணுவார், கமல் தான் நடிப்பு திலகம், சிவாஜி கணேஷ் தான் பெரிய நடிகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குல்ல. ஆனால் ரஜினிகாந்த் வந்து மிக நுட்பமாக நடிக்கக்கூடிய ஆள், பிரமாதமாக பண்ண படங்களாக இருக்குது, சட்டில்டாக பண்ண படங்களாக நிறைய படங்கள், பைரவி, 6லிருந்து 60 ராகவேந்திரா கூட பார்த்தீங்கன்னா அடக்கி வச்சிருப்பார் எல்லாத்தையும். இது மாதிரி நிறைய படங்களை சொல்லலாம். இப்போ இவர் எடுத்த பாரஞ்சித் எடுத்த படத்தில் கூட அப்படி ஒரு மெல்ட்டான ஒரு விஷயங்கள்லாம் அவுட்புட் கொண்டு வருவார். இதில் கூட ஜெயிலர் முதல்ல கூட
அப்படி நடிக்கக்கூடிய நடிகர் வந்து ரஜினிகாந்த். அதனால் அந்த அந்த கிளைமாக்ஸில் வர்றப்ப அதே மாதிரி தன்னுடைய பையனுக்கு இப்படி ஆகி போயிடுச்சு, கை கட்டாயம் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு. அதே மாதிரி இவருடைய கனவும் அதான், அது கிரிக்கெட்டர் ஆகணும், ஒரு பெரிய இந்திய அணிக்கு விளையாடணுங்கிற கனவாக தான் ரஜினிக்கும் இருந்திருக்கும், பையனுக்கும் இருந்திருக்கும். கனவெல்லாம் அப்படி பொசுங்கி போயிடுச்சு அப்படின்னு நினச்சி அந்த இருந்துட்ட ஹாஸ்பிட்டலில் ஒரு அழுவார், ஒரு அப்படியே ஓலமிடுவார் பாருங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக அந்த இடம்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் அவரை வந்து சரியாக அவர் வந்து ஒத்துழைச்சிருக்கார். படத்துக்கு நிறைய டேட்ஸ் கொடுத்துருக்காரு, நிறைய காட்சிகள் வராரு, அவருக்கு நிறைய காட்சிகள் இருக்குது. அது ரஜினி படம் தான் சொல்லிட்டேன்ல. அப்படி இருக்கும்போது அவரை இன்னும் சரியாக பயன்படுத்தலையோங்கிற ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. ஓகே, இந்த படம் ஓவராலாக சொல்ல வர கருத்து என்ன சார்? ஓவராலாக சொல்ல வர கருத்து ஜாதி மதம் இல்லை, இந்து முஸ்லீமை ஒற்றுமை வேணும், இந்தியா முழுக்க அது பரவணும், இங்கே எல்லாமே ஒரே ரத்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்கிறதுக்காக இந்த படத்தை எடுத்துக்கான்னு நினச்சிருக்காங்க. அதில் வந்து சரியாக சொல்லாமல் சறுக்கியிருக்காங்க. ஓகே, இசை இப்போ ஏஆர் ரஹ்மான் அவர்கள், ஸோ அவருடைய இசை எந்த அளவுக்கு முக்கியத்துவமான படத்துக்கு அமைஞ்சிருக்கு சார்? எனக்கு என்னென்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி இது என்ன கதை அப்படின்னு ஒரு கதையாக இருந்தால் சொல்லிடலாம், 2 கதையாக இருந்தால் சொல்லிடலாம், 3 கதையாக இருந்தால் சொல்லிடலாம். பல கதைகள் இருக்கிறதுனால இந்த படத்தை போட்டு பார்க்குறப்ப இவருக்கே தலை சுற்றிருச்சு, மயக்கம் வந்துருச்சு போல் ரஹ்மானுக்கு. என்னடா செய்கிறதுன்னு ஒன்றும் புரியாமலே அவன் இந்த மயக்க நிலையிலே நோட்ஸ் எழுதின மாதிரி, வாசித்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலாக தான் அந்த பின்னணி இசை இருக்குது. ஏன்னா ஒரு அழுத்தமோ ஒரு சென்டிமெண்ட் காட்சியிலையோ ஒரு பெருசாக ஈர்க்கிற மாதிரி தெரியல. சா அருமடா அந்த இடம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இது ஏஆர் ரஹ்மான் தானா இசை அப்படிங்கிற ஒரு சந்தேகமே இருக்குது. பாடல்லையும் கூட மனசை தைக்கிற மாதிரியான எந்த ஒரு மெட்டுமும் ராகமும் இல்லை, ஈர்க்கிற மாதிரி இல்லை. அதனால் ஏஆர் ரஹ்மான் படத்துக்கு பலமான கண்டிப்பாக பலம் கிடையாது, ஏமாற்றப்பட்டிருக்கும் ரசிகர்கள். ஓகே, ஓவராலாக படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுங்கள் சார். ஓவராலாக படத்தோட பாசிட்டிவ்னா ஒன் அண்ட் ஒன்லி ரஜினிகாந்த். அவர் இருக்கிறதுனால அந்த இன்னும் முழுநிலமாக படம் முழுதும் வர்றதுனால ஆடியன்ஸு அந்த தியேட்டருக்கு இழுக்கிற ஒரு சக்தியாக இருக்கார்ல, அது மிகப்பெரிய ப்ளஸ் படத்துக்கு. மைனஸ்னாக்கா மெயினாக திரைக்கதை சொல்ல தெரில, ஃப்ளாஷ்பேக்னு வர நிறைய ஏகப்பட்ட ஃப்ளாஷ்கட், அதெல்லாம் வந்து படத்தோட பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். அதை ஒழுங்காக பண்ணியிருந்தால் கூட ஓரளவு படம் தேறி இருக்கும், பார்க்குற மாதிரியான ஒரு விஷயமா இருந்திருக்கும். அதில் சர்க்கிளாக இருந்தாலும் அது பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி. சௌந்தர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படம் பண்ணாங்க ரஜினி சாரை வச்சு, கோச்சடன் அப்படின்னு. ஸோ இப்போ இவங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க. 2 படமும் கிட்டத்தட்ட சரியாக அமையலை, அந்த நிலைமையில தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் சார்? இல்லை காரணம்னா சொல்ல, அது ஒரு ரஜினி மகளையோ ராமசாமி மகளோ இங்கே திறமை தான் முக்கியம். யார் மகள் அப்படிங்கிற பெரிய இடமா சிறிய இடமாங்கிறதுல திறமை மட்டும்தான் முக்கியம். திறமை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஆனால் சௌந்தர்யாவை பொறுத்தவரையிலையும் ஒரு டேலண்டான ஆள். அந்த கிராஃபிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணுறது. கோச்சடையான் வந்து ஒரு அனிமேஷன் படம், அந்த அனிமேஷன்லாம் மிக டேலண்டான ஆள் சௌந்தர்யா. ஆனால் ஒரு கதையாக ஒரு வணிக ரீதியாக அல்லது ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக அதை பண்ணாங்கன்னா இல்லை, அதனால அந்த படம் சறுக்குனுச்சு. அதே நிலைமையில தான் இந்த படமும் சறுக்குனுச்சு. இப்போ சறுக்கியிருக்கு இந்த படம் லால் சலாமும். அதை ஒழுங்காக நரேஷன் பண்ணியிருந்து ஒழுங்காக அதை கட்டமைச்சிருந்தால் சக்ஸஸாக இருக்கும். ஆனால் சக்ஸஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க, அது ஒரு சாரார் தான். என்னை பொறுத்தவரையும் உண்மையான ஆடியன்ஸு, காமனான ஆடியன்ஸோடைய பார்வையில் பார்த்தா லால் சலாம் வந்து ஒரு சக்ஸஸான படம் கிடையாது, அதான் உண்மை. ஃபஸ்ட்டு படம் சக்ஸஸ் ஃபிலிமாக அமைந்தது யாருக்கு? ஐஸ்வர்யா ரஜினிக்கு 3. ஆனால் அது தனுஷ் இருந்தார். இப்போ தான் தெரியுது ஒருவேளை அது தனுஷ் தான் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதனால் இங்கே அதான் சொன்னேன்ல, ரஜினி படமா ராமசாமி படமா மகளா, ரஜினி மகளா ராமசாமி மகளாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, திறமை தான் முக்கியம். இதுலேருந்து பார்க்குறப்ப ஸ்டஃப் அவ்வளோதான் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. ஓகே சார், நிறைய தகவல் கொடுத்தீங்க. ஒரேக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.